ஐ வாண்ட் ஆஸ்க் யூ ஒன் திங் என்று அழுத்தமாக பார்த்திபன் அவள் முகம் பார்த்தான். சொல்லுங்க சார் என்று தானும் அவனது முகம் பார்த்தாள் கண்ணல் மொழி. மாமா அவரோட கம்பெனிக்கு கூப்பிட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே தான் வருவேன்னு பேசி என் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்காமே. வாட் இஸ் த ரீசன் என்று அவளை உறுத்து விழித்தான் பார்த்தி. வாட் என்று அதிர்வும் திகைப்புமாய் அவனை கண்டவள் நோ என்று மறுத்தாள். டோன்ட் லை, எனக்கு எல்லா நியூஸும் வந்துடுச்சு. ஏன் கம்பெனிக்கு வந்த? வாட்ஸ் யூ பிளான்? அவன் அவளை நம்பாமல் கேட்டதும் இவளது இதழில் இகழ்ச்சி புன்னகை தோன்றியது. இதெல்லாம் உங்க அருமை அத்தையும் அவங்க பெத்த ரத்தினமும் சொன்னாங்களா என்று நக்கலுடன் கேட்டாள் கனி. தட்ஸ் நன் ஆஃப் யூர் பிஸ்னஸ் என்றவன் ஆன்சமே, என்னையும் நடிச்சு ஏமாத்தி நெருங்கதான் இங்க வந்தியா என்று நேரடியாக கேட்கவும் கண்ணல் மொழியின் முகம் மாறிற்று. கோபமா அழுகையா என தெரியாமல் அவனையே பார்த்திருந்தாள். எதிரும் புதிருமாய் இருக்க இவங்க 2 பேரும் எப்படி வாழ்க்கையில ஒன்று சேருவாங்க? காதல் மோதல் சென்டிமெண்ட்னு எல்லாமே வேணுமா? அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட குரல்ல எழுத்தாளர் மீரா கிருஷ்ணன் 7 ஜென்மமாய் என்னை ஆள வந்தாயோ முழு கதையும் இந்த வார திங்கட்கிழமை நம்ம இறக்கி சேனலை பப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் கதை கேட்க ரெடியா இருங்க.